என்னை மீட்டு கொண்டீர். நன்றி ஏசையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர். நன்றி ஏசையா. எல்லாரும் இந்த வரியை எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தினவருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் உங்களை வேற எதையும் கேட்கல, ஒரே ஒரு இது மட்டும் கேட்டிருக்காரு. உயிருள்ளவரை அவரை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். எல்லாம் மனசா சொல்லுங்க. உயிருள்ளவரை யாரை நேசிப்பீங்க? வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல எல்லாம் நீரே. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஒண்ணுமே இல்லை? உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர். எதுவுமே இல்லை. எத்தனை நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல எல்லாம் நீரே. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. இத்தனை விஷயம் இயேசப்பா உங்களுக்காக செஞ்சிருக்காரு. அவர் ரத்தத்தை சிந்திருக்காரு, அவர் காயப்பட்டிருக்காரு, அவர் நொறுக்கப்பட்டிருக்காரு. எதுக்காக? உங்க பாவத்துக்காக, உங்களை மீட்பதற்காக அவர் வந்து காயப்பட்டிருக்காரு. ஆனா இதை மட்டும் அவர் செய்யல. எப்படியோ நம்ம இவங்களை மீட்டு கொண்டாலோ ரட்சித்தாலோ என் பசங்க பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது, என் பசங்க எப்படி பாவத்துக்குள்ள போவாங்க, எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்காக நம்ம முன்னாடி அவர் கைகளை நீட்டி நம்மளை அழைக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரு அழைச்ச அழைப்பு தான் இங்க இத்தனை பேர் நீங்க நிக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு வாழ்க்கையோட அர்த்தமா இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க ஏசப்பா உங்களை அழைச்சிருக்காரு? இந்த நிமிஷத்துல இந்த சிச்சுவேஷன்ல அவர் எனக்காக அவருடைய கைகளை நீட்டி என்ன கூப்பிடுறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பார்ப்போம்.
உங்க வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், அவரை மட்டும் நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா பண்ணுவாரு? கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். எத்தனை பேர் விசுவாசிங்க? கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். நம்ம தகப்பன் எவ்வளவு நல்லவர்னா, உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி, உங்களுக்காக இவ்வளவு செஞ்சோம், உங்களை அவர் கைகளை நீட்டி அழைச்சிருக்காரு. பாத்தீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. இந்த ஆராதனை வேளையில எல்லாரும் உங்க வியாதியை சொல்லுங்க. எல்லா வியாதியும், எந்த கட்டுகளையும் அவர் நொறுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. உங்களுக்காக சிந்தின ரத்தத்தை சிந்தினவர் உங்களே மீட்பார். யாராயிருந்தால் வேதங்கள் இன்றி கிருபையால் அன்பை அழித்திடவே. யாராயிருந்தால் வேதங்கள் இன்றி கிருபையால் அன்பை அழித்திடவே. இயேசு அழைக்கிறார். You are the chosen ones. உங்களை அழைச்சிருக்கார். இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில், சோர்வடையும் நேரத்தில் பலனாக உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் உனக்கு பலனாக வருவார். எத்தனை பேர் பலனாக எனக்கா வருவார். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதமின்றி வந்திடுவார். He is your strength, he is your belief. வரும் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதமின்றி நீ வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். உங்க எல்லாரையும் அவர் அப்பாவாக கைகளை நீட்டி அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். பாவமான உன்னையும் என்னையும் அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி
கண்ணீரெல்லாம் துடைத்தார், கண்மணி போல் காத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கண்ணீரெல்லாம் துடைத்தார். ஆண்டவரே, கண்ணீரெல்லாம் தொடச்சிங்க ஆண்டவரே. கண்மணி போல் என்னை காத்தீர் ஆண்டவரே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு என்னை காத்திடவே. விசுவாசம் சொல்லுங்க. கார்மேகம் போன்ற எந்த கஷ்டம் வந்தாலும் கருத்தோடு நம்மை காத்திடவே இயேசு அழைக்கிறார். மனசார அழுதுகிட்டு கேளுங்க. இயேசு அழைக்கு. இந்த பாவியான என்னை அழைத்தீரே ஆண்டவரே. அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். நம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இவ்வளவு நேரம் உண்மை ஆராதித்தோம் சுவாமி. இப்போ உடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம் ஏசப்பா. பேசுகிற அடியான என் தேவன கர்த்தர், நீங்க உடைய ஆணில் கடாப்பட்ட கரன்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, நீங்க என்னை முழுக்க எடுத்து பயன்படுத்துங்க. மாம்சம் வெளிப்படாதபடிக்கு தேவன் அடியானை ஆளுகை செய்து கொள்ளுங்க. என்னோடு கூட இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த செய்தி ஏசப்பா, இந்த செய்தி வந்த மக்கள் வந்தவண்ணம் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஏற்ற மன்னாவா இருக்கு. தேவன் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஆபக்குக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசி கேட்கலாம். ஆபக்குக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆபக்குக்கோட புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு குறித்த ஒரு காலத்தை தேவன், நமக்கென்று ஒரு காலத்தை தேவன் ஏற்படுத்தி குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். இந்த காலத்தில் என்னோட மகனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனம், இந்த காலத்தில் என்னோட மகனுக்கு ஒரு ஐஸ்வரத்தை கொடுக்க வேண்டும் என்ற தரிசனம், இந்த காலத்தில் என்னோட மகளுக்கு ஒரு ஐஸ்வரத்தை கொடுக்க வேண்டும், என்னோட மகனுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை தேவன் குறித்த காலத்தில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில தேவன் குறித்திருக்கிறார் என்னத்தை? தரிசனத்தை. அந்த தரிசனம் கீழே விழாது, தாமதிக்கும். இட் கேன் பி a little bit delay. தாமதித்தாலும் பரவாயில்ல, அது நிச்சயம் வரும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நிச்சயம் இல்லாம இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில நிச்சயம் இல்லை. ஆண்டவரே, ஒருவேளை நீங்க இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் ஐயா மூலமா நீங்க வாக்கு கொடுத்தீங்க, தாமதிக்குது ஆண்டவரே, ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் எனக்கு வராமல் போயிடுமோ? அந்த சந்தேகம் மனுஷங்க தானே, கண்டிப்பா மாம்சம் லைட்டா எட்டி பார்க்கும்ல. ஒருவேளை ஆசீர்வாதம் வராம போயிடுச்சுன்னா, ஒருவேளை நமக்கு ஆண்டவர் மேன்மையை கொடுக்காம போயிட்டாரா, என்ன பண்றது அப்படின்னு நெடுநாளாய் காத்திருக்கிறது உங்களுடைய இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் நீங்கள் விரும்பியது வரும்பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் குறித்த காலத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். குறித்த காலத்துல தேவன் ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். குறித்த காலத்துல தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் பொய் சொல்லாது, அது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் பரவாயில்ல, அதற்காய் நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. தாமதிக்கும் கண்டிப்பா. ஏன்னா சாத்தானுக்கு சும்மா இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். அந்த 40 நாள்ல தரிசனம் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் உயிர் தெழுந்து வந்து மரணத்தை ஜெயமாக விழுங்கின அடுத்த 40 நாள் இருக்குல்ல, அந்த 40 நாள்ல ஆண்டவர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வைத்திருக்கிற தரிசனம் எப்படி இருக்கும்னா, தாமதிக்கும் ஆனா வராம போயிடாது, அது நிச்சயம் வரும். ஹல்லேலூயா. ஸ்தேவான் இருக்கிறாரு. ஸ்தேவானை பார்த்து பிரதான ஆசாரியர்கள்லாம் கேட்குறாங்க, ஸ்தேவான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை பற்றி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான ஆசாரியர்கள் ஸ்தேவானோட பேசிக்கொண்டு இருக்காங்க. எடுத்து வாசிங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகங்கள், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:2. அதற்கு அவர் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம்
குடியிருக்கிறதுக்கு முன்னே காரானூர்ல குடியிருக்கிறதுக்கு முன்னாடியே மெசபதோமியா நாட்டிலே மெசபதோமியா என்கிற நாட்டில இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவருக்கு என்னவானாராம்? தரிசனமானாராம். அப்போ மகிமையின் தேவன் ஆபிரகாம் கானான்ல இருந்தார், காரானூர்ல இருந்தார். அதுக்கு முன்னாடி he was in மெசபதோமியாவில் இருக்கும்போது அவருக்கு தேவன் மகிமையின் தேவன் தரிசனமானாராம். ஆபிரகாமுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, என்ன பேர் அது? விசுவாசத்தின் தகப்பன். he's a father of faith. ஏன் தெரியுமா அவர் விசுவாசத்துல தகப்பனா ஆனாரு? ஏன்னா அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். என்ன தரிசனம் தெரியுமா? அவருடைய மூலமா சந்ததியை பெருக பண்ணணும்ங்கிற ஒரு தரிசனத்தை தேவன் வைத்திருந்தார். அந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும் இல்லையா? ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, அந்த கீழே விழுகாது, அது நிச்சயமாய் நிறைவேறும். ஏன்னா ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் எப்படி இருக்கிறதா? நிச்சயமாய் இருக்கிறது. நிச்சயம், இட்ஸ் a definite thing. அது நிச்சயம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாய் இருக்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. அதே போல எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம், இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். எடுத்து வாசிங்கள். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமானார்ல, தரிசனமான ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எப்படி? சும்மா இல்ல, நிச்சயமாக. நிச்சயமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், நிச்சயமாக சாராளை ஆசீர்வதித்த தேவன், நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில குறித்து வைத்திருந்த தரிசனத்தை நிறைவேற்றும் தேவன் இன்னைக்கு உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் குறித்து வைத்திருக்கிற எல்லா தரிசனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நிச்சயத்தின் தேவன். தரிசனம் எப்படி தெரியுமா வரும்? நிச்சயம் இல்லாமல் தரிசனம் வராதுங்க. தரிசனம் என்கிறது ஒரு மகிமையான ஒரு விஷயம், ஒரு மேன்மையான விஷயம். இன்றைக்கு உங்களை கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளாக நான் வழி நடத்தணும்னு விரும்புகிறேன். ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் நமக்கு விசுவாசத்தில் தகப்பனா இருக்கிறார். அவர் விசுவாசத்தில் வல்லவனானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லவரானார் என்று ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. தேவன் தமக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று ஆபிரகாம் முழு நிச்சயமா நம்பினாராம். எப்படி? கொஞ்சம் டவுட்டு, இது ஒருவேளை ஆண்டவர் குழந்தை கொடுக்காம போயிடுவாரோ, ஒருவேளை இப்படி ஆண்டவர் நம்ம சந்ததி பெருக, அப்படிலாம் he didn't have doubt. முழு நிச்சயமாய் ஆபிரகாம் நம்பினபடியால் அவர் விசுவாசத்தில் வல்லவரானான். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமா தரிசனத்தை கொடுத்தா அந்த குறித்த காலத்துல உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. கையை உயர்த்துறோம் இல்லையா? சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா என்பதற்கு ஜெயத்தின் தொனி என்று அர்த்தமா. உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் வேணும் அப்படின்னா 3 அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினார். அதனால் அவர் விசுவாசத்தில் எப்படி இருந்தாரா? வல்லவனானான் என்று ரோமரின் புஸ்தகம் சொல்லுகிறது. ரோமர் 4:21 சொல்லுகிறது. தேவன் நிச்சயத்தின் தேவனார். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, அவர் மாற ஒரு மனுபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் வசனிச்சிட்டாருன்னா அவருக்கு தூக்கமே வராது. நிறைவேற்றணும். என் பிள்ளைக்கு இந்த கொடுத்துட்டேன், இந்த வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்துட்டாரு? உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். அப்ப இன்னைக்கு வந்த ஆத்துமாக்கள் வந்த ஒன்றும் வெறுமையை திரும்பாதபடிக்கு தேவன் உங்களுக்கு குறித்த காலத்துல வைத்திருக்க தரிசனத்தின்படி உங்களை என்ன பண்ணுவாரா? நிச்சயமாய் ஆசீர்வதிப்ப. கையை உயர்த்தி அந்த ஆசீர்வாத தெய்வத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த தரிசனத்தின் தெய்வத்திற்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பை பாருங்கள். யோசேப்போட வாழ்க்கையில தேவன் ஒரு நிச்சயத்தை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? யோசேப் எல்லாம் அவரோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு அவர் மரண படுக்கையில இருக்காரு. ஹீஸ் இன் ஹிஸ் டெட் பெட். அப்ப தன்னுடைய சகோதரரை பார்த்து யோசேப்பு சொல்றாரு, நான் மரணம் அடைய போறேன், ஆனாலும் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார் என்று யோசேப்பு சொன்னார். நிச்சயமாய் சந்திக்கிற தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? தாம் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வாக்கு தத்தம் பண்ணின அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பார்னு யார் சொன்னா?
யோசிப்பு சொல்லியிருக்காரு. எடுத்து வாசிப்போம் அந்த வசனத்தை. எடுத்து வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 50:24. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திலே போக பண்ணுவார் என்று சொல்லி சொன்னாராம். எப்படி? நிச்சயமாய் தேவன் அவர்களை என்ன பண்ணாராம்? சந்தித்தார். ஏன்னா ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். என்ன தரிசனம் தெரியுமா? இந்த கானானதை இவங்க இஸ்ரவேலர்கள் எல்லாமே சுகந்தரிக்கணும்னு ஒரு தரிசனம். பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வழி நடத்திட்டு வர்றாரு. ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாம். ஈசாக்குக்கு 2 குமாரர்கள், ஏசாவும் யாக்கோபும். யாக்கோபுக்கு 12 tribes. ஸோ 12 குமாரர்கள் and they say there's one daughter. 13 பிள்ளைங்க. அந்த 12 குமாரர்கள் இருக்காங்க. முதல் பையன் பேர் யூதா. யூத கோத்திரத்தின் ராஜசிங்கம் தான் நம்ம சொல்றோம் யூதா. யூதாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, ஃபேரஸ் அண்ட் ஜேரா. தமிழ்ல வந்து they say it like பாரேசையும் சேராவையும் அவர் பெற்றார்னு சொல்லுவாங்க. பாரேஸ் அண்ட் சேரா. அப்போ அந்த வம்சம்ல தேவன் பாரேஸ் எடுக்கிறார். எடுத்து அவனுக்கு எஸ்ரோம் என்கிற ஒரு மகனை கொடுக்குறாரு. அந்த எஸ்ரோமுக்கு ஆராம் என்கிற ஒரு மகனை கொடுக்குறாரு. அந்த ஆராமுக்கு தேவன் அமீனதாபை கொடுக்குறாரு. அப்படியே ஆண்டவர் இஸ் மல்டிப்ளைங் தி ஜெனரேஷன் ஆஃப் ஏப்ரஹாம். அமீனதாப் வராரு. அமீனதாவுக்கு நகசோனுங்கிற ஒரு மகன் பிறக்கிறார். அவருக்கு சல்மோன் பிறக்கிறாரு. சல்மோனுக்கு போவாஸ் பிறக்கிறாரு. போவாஸ்க்கும் ரூத்துக்கும் கல்யாணம் ஆதா. அதுக்கப்புறம் வந்து ஓபேத் பிறக்கிறார். ஓபேதோட வழியில ஈசாய் வருகிறார். ஜெஸ்ஸி. அவருடைய வகை அவர் மூலமா யார் பிறக்கிறார்? தாவீது பிறக்கிறாரு. தாவீதின் யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமும் தாவீதும் வேறுமானவர் அன்னைக்கு நிச்சயம் பண்ணிட்டாரு. He has decided it. ஆபிரகாமுடைய வம்சம் அப்படி லைனா ஹிஸ் பாட் ஹிஸ் ஜெனரேஷன்ஸ். எதற்கு? உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து உங்களையும் என்னையும் நிச்சயமாய் உயர்த்தும்படியாக ஒரு தரிசனத்தை ஆபிரகாமுடைய காலத்துல ஆண்டவர் வைத்துட்டார். எப்படி? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க ஆராம், அமீனதாப், சல்மோன், போவாஸ், இவங்க எல்லாரோட வம்ச வழியில நான் வருவேன். வந்து என்னோட பிள்ளைகளுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக பிதா வைத்திருந்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக பிதா வைத்திருந்த தரிசனத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் போன வாரம் சிலுவையில வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தரிசனம் நிச்சயமா என்ன ஆகுமா? நிறைவேறும் என்று வசனம் சொல்லுங்க. ஏன்னா அவர் நிச்சயத்தின் தேவன். He is a God of promise. நிச்சயத்தின் தேவன். அப்ப யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி யோசேப்பு தன்னோட சகோதரரை நோக்கி நிச்சயமாக தேவன் உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு உங்களை நிச்சயமாய் சந்திப்பார்னு சொல்றவங்க கையை உயர்த்துறாங்களே, சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பவுல் பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். பவுல் சொல்கிறாரு, என்னோட வாழ்க்கையில there is a definite assurance. என்னோட வாழ்க்கையில ஒரு நிச்சயம் இருக்குது. there is an assurance. நிச்சயம் என்னோட வாழ்க்கையில இருக்கிறது. நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் என்று பவுல் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். இந்த வாழ்க்கையில நிச்சயம் there is an assurance. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா தரிசனத்தின் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு நிச்சயத்தை கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தம் வரலையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நிச்சயத்தின் தேவன். சாலமன் ராஜா சொல்றாரு பாருங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன ஆகாதான்? வீண் போகாது. ஏன்னா குறித்த காலத்துல தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் பொய் சொல்லாது. அந்த தரிசனம் நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்கு காத்திருப்பேன். அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயம் வரும். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற தரிசனம் நிச்சயம் வரும்னு சொல்லுவாங்க. கையை உயர்த்துறோம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நிச்சயத்தின் தேவன். He is a God of assurance. He is a God of establishing. ஏன்னா அவர் நிச்சயத்தின் தேவன். குறித்த காலத்துல உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு நிச்சயமாய் கொடுப்பார்னு சொல்றவங்க கையை உயர்த்துறோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமம் 3:1-2. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை யார்? மோசஸ் மேய்த்து வந்தார். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே அவனுடைய ஆடுகள் வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி
ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலே உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்ப இங்க வாக்கு கொடுத்துட்டாரு பாருங்க, தரிசனத்தின் தேவன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட கூட பேச போகிற வார்த்தை, அவர் குறித்த காலத்துல தரிசனத்தை வைத்திருக்கார். தரிசனத்தை பற்றி ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேச போறாரு. மோசேவுக்கு ஒரு தேவ தூதர் நின்று அக்னி ஜுவாலை நடுவில் நின்று தரிசனம் மாறார். எதற்கு தெரியுமா? 400 வருடங்களாக அடிமைப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர்களுடைய எல்லா அடிமைத்தனத்தின் முதுகெலும்பையும் முறிப்பதற்காக ஒரு தரிசனம். எப்போ? 400 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆண்டவர் தரிசனத்தை வச்சுட்டாரு. நிச்சயமா என்னது? மோசஸ் பிறக்க போறாரு, இந்த மாதிரி அவர் தண்ணியில மிதந்து வருவாரு, பார்வோனுடைய குமாரத்தை குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க எடுத்து மோசேவை பார்ப்பாங்க, கூடையில் மிதந்து வருவார், எல்லாம் ஃபைன், எல்லாம் சரிதான். மோசே அங்கே எகிப்தில் வளர்ந்து பார்வோனுங்களோட வளர்ந்து எல்லாருடைய சாசனங்களையும் அறிந்து தெரிந்தவனாக அப்படியே ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். எத்தியோப்பியா வென்றான், எல்லாம் he did everything. he was a பராக்கிரமசாலி, ஒரு மைட்டி மேனாக இருந்தான். everything is fine. ஆனால் ஆண்டவர் மோசே பிறப்பதற்கு முன்பாகவே குறித்து வைத்திருந்த தரிசனம் என்ன தெரியுமா? அவன் 400 வருடங்களாக அடிமைப்பட்டிருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனத்தின் முதுகில் எல்லா நுகத்தடிகளையும் சாபத்தின் முதுகெலும்பையும் உரைத்து என்ன பண்ண போறாராம்? அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு. எதற்கு? விடுதலையாக்கும்படிக்கு நிச்சயமாய் தேவன் அவரை எடுத்தார். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. முற்செடியில தேவ தூதர் என்ன ஆனானா? தரிசனமானார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீங்க எனக்கு குறித்த காலத்துல வைத்திருக்கிற தரிசனத்தை நான் பார்க்கவில்லை ஆண்டவரே, நான் காத்து கொண்டிருக்க தரிசனம் இன்னொரு கண்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே, நிச்சயமாய் நீர் கொடுப்பீர் என்ற தரிசனத்தை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் நீர் திறந்தருளியாக. He is a God of opening. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆவிக்குரிய வாய் அடைக்கப்பட்டிருக்கலாம். அந்த ஆவிக்குரிய கண்களை தேவன் திறப்பார். ஆனால் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தையும் அதன் நிச்சயத்தையும் நீங்க காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நிச்சயம் என்கிற தரிசனம் இல்லாமல் நிச்சயம் வராது, விசுவாசம் இல்லாமல் நிச்சயம் வராது. எல்லாவற்றுக்கும் ஒரு இது என்னன்னா தரிசனம். That is the head of everything. Vision. தரிசனம்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மோசேவுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். அவர் எகிப்தில் இருந்தார், அப்புறம் இஸ்ரவேலுக்காக மாறினார். 10 கட்டளைகள் எல்லாமே ஆண்டவர் குறித்த காலத்தில் வைத்திருந்த தரிசனத்தின்படி நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3:21. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினா. யாருக்கு? சாமுவேலுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை தந்தருள். எப்ப சொன்ன தரிசனம் இல்லைன்னா வெளிப்பாடு இல்லைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? தரிசனம் என்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தரிசனம் இல்லைம்மா நிச்சயம் இல்லை, தரிசனம் இல்லைன்னா வெளிப்பாடு இல்லை. தேவனை உங்களுடைய சன்னதியில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் குறித்த காலத்தில் ஏற்படுத்தும்படியாக நீங்கள் வைத்திருக்கிற தரிசனத்தை என்னோட வாழ்க்கையில் கொடுத்து அது நிச்சயம் வரும். நான் இந்த இடத்துல சாட்சியாக நிற்பேன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துறோம் இல்லையா? சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் நிச்சயத்தின் தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவர் தரிசனத்தின் தேவனாய். He is a God of vision. He is a God of tongues. அவர் நிச்சயத்தின் தேவன் மட்டுமல்ல, He is a God of vision. தரிசனத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக, துன்பங்களுக்காக, எல்லாவற்றுக்காக கஷ்டப்பட்டு மரணத்தை ருசித்தார், கிருபாதார பலியாக இருந்தார், ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் தேவன் 3ஆம் நாளிலேயே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசனத்தின் ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? கையை தட்டுங்களேன் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அந்த லென்டன் சீசன்ல இந்த 40 நாள்ல தரிசனம் இருந்துதான் எனக்கு தெரியல. ஆனா இப்ப திருப்பி சொல்றேன், இந்த 40 நாள்ல தரிசனம் இருக்குது. லென்டன் சீசன் முடிஞ்சு ஈஸ்டருக்கு அடுத்து வர 40 நாள் தரிசனம் இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். மார்க்குவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். ஆண்டவர் முதலாக ஆண்டவர் மரித்தோரிலிருந்து எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்ச உடனே வாரத்தின் 1ஆம் நாள் தேவன் ஒருத்தருக்கு தரிசனம் ஆறாரு. யாருன்னு பாப்போமா? வாசிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு மரித்ததிலிருந்து எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதலில் தரிசனமானார். அவர் தரிசனத்தின் தேவன். He is a God of vision. அவர் தரிசனத்தின் தேவனாய். He is a God of vision. அவர் தரிசனத்தின் தேவனாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது.
எடுத்து வாசிக்கலாம் மார்க், அதே மார்க் 16ஆம் அதிகாரத்துல 16:12. மார்க் 16:12. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது எம்மாவூருக்கு 2 பேர் புலம்பிட்டே போறாங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாராம்ப்பா, ஆண்டவர் தரிசனமா வரப்பா, என்னப்பா அப்படின்னு புலம்பிட்டே 2 பேர் வந்து எம்மாவூருக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்பொழுது அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற ஒரு கிராமத்திற்குள் நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் எப்படி வானாரா? தரிசனமானார் 2 பேருக்கு. ஃபர்ஸ்ட் யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு தேவன் தரிசனமானார். எல்லா கல்லறைகளும் இன்னும் மூடி இருக்கிறது, ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் இன்றும் திறந்திருக்கிறது. என் நேசர் உயிர் தெழுந்துட்டார்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சியாக, ஒரு அடையாளமாக, ஒரு நிச்சயமாக தேவன் அதை தரிசனமாக முன்குறித்து வைத்திருக்கிறார். ஏன்னா குறித்த காலத்தில் ஒரு தரிசனம் வரும், அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காது, அது நிச்சயம் வரும், அது நிச்சயமாய் வரும். ஏன்னா அது தரிசனம். தேவன் உங்களுக்காக குறித்து வைத்திருக்கிற காலத்துல ஒரு தரிசனத்தை தேவன் கொடுப்பார். அந்த தரிசனம் இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற தரிசனம். நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா he is a God of assurance. அவர் நிச்சயத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள் யோவானின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். யோவான் 21:14. இயேசு மூணாவது என்ன தரிசனம் பார்க்கலாமா? இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். என்ன தரிசனம்? உயிர் தெழுகிற. அவங்க நம்ப மாட்டாங்க, ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாரா, ஆண்டவர் வந்துட்டாரா, ஆண்டவர் உண்மையில உயிர் தெழுந்துட்டாரா. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லை. நிச்சயம்ங்கிறது எப்படி தெரியுமா? இவ்வளோ நிறைய பிரசங்கெல்லாம் பேசுவாங்க, எல்லாருமே முன்னாடி நிறைய ப்ராஃபிட்ஸ்லாம் பைபிளில் இருந்தாங்க, நிறைய அப்போஸ்தலர்கள், நிறைய தீர்க்கதரிசிகள், தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள். அவங்க எல்லாருமே சொன்னாங்க ஆண்டவர் உயிர் தெழுந்துடுவார், ஏசாயா எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்லும் போது மனுஷங்க காது கொடுத்து கேட்கல. ஏன்னா அவங்க கிட்ட நிச்சயம் இல்லை. தேவனுடைய தரிசனம் கடந்து வருமானாலும் அவருடைய வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சீஷர்களுக்கு வந்து அருளின தரிசனத்தில் இது மூன்றாவது தரிசனம், அவர் உயிர் தெழுந்த தரிசனம். ஹல்லேலூயா. தரிசனம் நிச்சயமா இருக்கிறது. தரிசனம் தாமதிக்கும், ஆனா ஒரு நாளும் பொய் சொல்லாது, அது நிச்சயம் வரும். ஹல்லேலூயா. அவர் தரிசனத்தின் தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் உயர்த்துகிற ஆண்டவர், தாழ்த்துகிற ஆண்டவர் இல்லை. ஏன்னா அவர் ஜெயிக்கிற ஆண்டவர், தோத்து போன ஆண்டவர் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனத்தினுடைய நிந்தைகளையும் நுகத்தடிகளையும் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? தமது ஜனத்தின் கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தை என்ன பண்ணுவார்? அந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார் என்று கர்த்தரே அதை சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டர் சாலமன் ராஜா வாக்கு சொன்னார், தாவீது ராஜா சொன்னாருன்னு சொல்ல, கர்த்தரே அதை சொன்னார். The God, he revealed it. அவரே சொல்றார், என்னது? என்னுடைய ஜனத்தின் நுகத்தை நான் மாற்றுவேன், அவங்க கண்ணீரை நான் துடைப்பேன். ஏன்னா அவர் ஜெயத்தின் தேவன், அவர் மரணத்தை ருசித்த தேவன், மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன், 3ஆம் நாளில் ஜெயித்த தேவன் இன்றைக்கு உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்காக வைத்திருக்க அந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்றும்படியாக, அந்த தரிசனத்தின் நிச்சயத்தை தேவனோட வாழ்க்கையில கொடுக்கும்படியாக தேவன் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:5. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். பின்பு 12 பாருங்க, கேபா வந்து அப்பதான் he is joined in the clan of the disciples. அப்ப கேபாவுக்கும் அங்கிருந்த 12 பேருக்கும் அவர் என்ன பண்றாராம்? தரிசனமாகிறார். ஏன்னா அவர் தரிசனத்தின் தேவன். 40 நாளுக்கு அந்த உயிர் தெழுந்த அடுத்த 40 நாள் தேவன் தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கா தரிசனமாயிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அந்த லென்டன் சீசன்ல தரிசனம் இல்லை. 40 நாள் முடிந்து தேவன் உயிர் தெழுந்த இந்த 40 நாள் 7வது நாள் ஒரு மேன்மையான தரிசனத்தின் நாளா இருக்கிற தேவன் கேபாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். கேபாவுக்கு தரிசனமானார். 12 சீஷர்களுக்கு தேவன் தரிசனமானார். மகதலேனா மரியாளுக்கு தேவன் தரிசனமானார். எல்லாருக்கும் தரிசனமான தேவன் நிச்சயத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:3. 40 நாள் 40 days
அந்த 40 நாள் முக்கியம் இல்ல, இந்த 40 நாள் தான் முக்கியம். வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. யாருக்கு? அப்போஸ்தலருக்கு அவர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உயிரோடு இருக்கிற தேவனாக எப்படி 40 நாள் தரிசனமானார். திருப்பி இந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் இந்த வாசிப்போமா? அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். எப்போ பாடுபட்டு மரணத்தை ருசித்து சாத்தானை ஜெயிச்சு உயிர் தெழுந்ததுக்கு பின்பு வருகிற 40 நாள் தரிசனத்தினால், அந்த 40 நாள் தேவன் தரிசனமாயிருக்கிறார் அப்போஸ்தலர்களுக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி காண்பிக்கும்படியாக, டே நான் உயிரோட தாண்டா இருக்கேன் என்ற ஆண்டவர் தன்னை ப்ரூவ் பண்ணும்படியாக. எத்தனை பேர் விசுவாசிகள் கையை உயர்த்தி தரிசனத்தின் ஆண்டவருக்கு உயிர் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. He is a God of vision. அவர் 40 நாள் தரிசனமாகிறார். யாருக்கு? அப்போஸ்தலருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில குறித்த காலத்துல வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் அது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு வரும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி அந்த தரிசனத்தின் ஆண்டவருக்கு சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமும் தாவீதின் வேறுமானவருடைய பிள்ளைகள், எல்லா முத்திரைகளை உடைக்க அதிகாரம் பெற்றிருக்கிறவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தரிசனமாய் வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 15:6. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனம். அப்ப எத்தனை பேர்? அப்ப 500 பேர் ஆண்டவர் ஒரே டைம்ல பார்த்திருக்காங்க. 500 பேருக்கு ஆண்டவர் ஒரே நேரத்துல, 500 பேர் இல்ல, 500 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரே நேரத்துல தரிசனமானார். ஏன்னா அவர் தரிசனத்தின் தேவன். அவரால் கூடாத காரியம்னு ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட வாழ்க்கையில தரிசனத்தை தேவன் கொடுக்கிறாரு, என்னோட வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, என்னோட வாழ்க்கையில தேவன் நிச்சயத்தை கொடுப்பாருன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி அந்த தரிசனத்தின் தெய்வத்திற்கு சொல்லுங்களேன். தரிசனம் என்கிறது ஒரு வெளிப்பாடுங்க. இட் இஸ் a revelation. Vision is a revelation. தரிசனம் என்கிறது ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட தேவன் மகதலேனா மரியாளுக்கு she was so lucky. அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க, கேபாவுக்கு கொடுத்திருக்காங்க, 12 சீஷர்களுக்கு கொடுத்திருக்காங்க, அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்திருக்காங்க. 500 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு தேவன் ஒரே வேளையில் அட் அ டைம்ல தரிசனமா இருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 500 பேருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தரிசனம். இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு வேளை ஆண்டவர் தரிசனம் ஆக மாட்டாரா? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு தரிசனத்தை கொடுப்பார். அந்த தரிசனம் நிச்சயமா இருக்கும். அந்த தரிசனத்தை ஆசீர்வாதத்தின் தரிசனமா இருக்கும் சொல்லுங்க. கையை உயர்த்துற சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு யாக்கோபுக்கும் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் தரிசனமாகிறாரு. அப்போஸ்தலர் எல்லோருக்கும் ஆண்டவர் என்ன ஆகிறாரா? தரிசனமாகிறார். because he is a God of vision. அவர் தரிசனத்தின் தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாக்கோபுக்கு தரிசனமாகணும், கேபாவுக்கு தரிசனமாகணும், 12 சீஷர்களுக்கு தரிசனமாகணும், அப்போஸ்தலருக்கு தரிசனமாகணும், 500 பேர் மேற்பட்டவர்களுக்கு தரிசனமாகணும், இவங்க தாவீதுக்கு தரிசனமாகணும், ஆபிரகாமுக்கு தரிசனமாகணும், யோசேப்புக்கு தரிசனமாகணும் என்று தேவன் இது எல்லாருக்கும் தரிசனமாக வேண்டும் என்றதை குறித்த காலத்தில் தேவன் நியமித்து வைத்திருந்தார். குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிக்காது. நிச்சயம் 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 வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்ல ஆண்டவர், இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டீங்கல்ல, உங்க காதாலின் செய்தி கேட்டுட்டீங்கல்ல, இந்த தரிசனத்தின் செய்தி உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் நிச்சயத்தின் தேவன். He is a God of promise. He is a God of establishment. He is a God of fulfillment. He is a God of completion. அவர் விசுவாசத்தின் தகப்பனான யாரு? ஆபிரகாம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில கொடுத்த தரிசனத்துல நிச்சயம் இருந்தது. நிச்சயம் இருந்ததுக்கும் மேல ஆபிரகாம் முழு நிச்சயமாய் தேவனை நம்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று பவுல் சொல்கிறார். அகால பிறவி என்றால் பாவம் நிறைந்த ஒரு மனுஷன். அகால பிறவி என்றால் அருவருப்பான ஒரு மனுஷன். அருவருப்பான எனக்கு கூட ஆண்டவர் தரிசனமாயிட்டாரு. ஹல்லேலூயா. கையை தட்டுங்களேன் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், அகால பிறவியாக எனக்கும் ஆண்டவர் தரிசனம். ஏன்னா அவர்
தரிசனத்தின் தேவன் உங்களுடைய வாழ்க்கைய தரிசனம் தாமதிக்குதா எனக்கு தெரியல, ஆசீர்வாதம் தாமதிக்குதான்னு தெரியல, இவ்வளோ நாள் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த நிமிஷத்தை தரிசனத்தின் தேவன் உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்க அவர் சொல்லுகிறார், நிச்சயம் 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 உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் தேவன் கட்டளையிடுவார். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் உடைக்கிற அதிகாரம் தேவனுக்கு இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மரணத்தை ஜெயிச்சிட்டாரு, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. எதற்கு? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக, உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நடப்பதற்காக தேவன் அன்று மரித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? He is a God of vision. தரிசனத்தின் தேவன். அவர் பாருங்க, கேபாவுக்கு தரிசனமாறாரு, 12 சீஷர்களுக்கு தரிசனமானார், முன்குறித்து வைத்திருந்தார். இவர்களுக்கு தரிசனமாகணும், இவங்களுக்கு தரிசனமாகணும், மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாக அவங்களுக்குள்ள இருக்க 7 பிசாசுகளை துரத்த. ஏன்னா என் தேவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா பிதாவின் இடத்துல அந்த அதிகாரத்தை முழுசா வாங்கிட்டு வந்துட்டார். என்ன அதிகாரத்தை? உங்களை ஆசீர்வதிக்கும் அதிகாரத்தை, உங்களை மேன்மைப்படுத்தும் அதிகாரத்தை, உங்களை உயர்த்தும் அதிகாரத்தை. ஒருவேளை ஆண்டவரே, ஏன்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆண்டவரே, எனக்கு கடன்கள் இருக்கிறது ஆண்டவர், நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரே? அவருடைய தரிசனம், உண்மையான தரிசனமான கடன்கள் அடைக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் வந்து கோர்ட்டு கேஸோட வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவரே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆண்டவரே. அந்த கோர்ட்டு கேஸையும் என் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக மாற்றி போட வல்லமையுள்ள இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தரிசனத்தின் தேவன். ஆண்டவர் சொந்த வீடு இல்லாம இருக்கிறது, நான் என்ன பண்றது ஆண்டவரே? தரிசனத்தின் தேவன், பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு உங்களுக்கு தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவர். ஏன்னா he is a God of making it happen. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஏற்படுத்துகிற தேவன் தான் இருக்கிறார். God to establish. அவர் ஏற்படுத்துகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட வாழ்க்கையில தேவன் தரிசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு, என்னோட வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்துவாரு, என்னுடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயத்தை ஏற்படுத்துவார்னு சொல்றாங்க. கையை உயர்த்தல சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் அப்புறமா இந்த அகால பிறவியாக எனக்கு ஆண்டவர் தரிசனமானாரு. தரிசனமான ஆண்டவர் பவுல்கிட்ட என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 18:9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு. ஒருவேளை நீங்க இன்னைக்கு பயந்து வந்திருந்திருக்கலாம், ஒருவேளை நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சு வந்திருந்திருக்கலாம். பவுலுக்கு சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பவுலோட ஆண்டவர் இருந்தார். இப்படி பவுலோட ராத்திரியில தரிசனமான ஆண்டவர் சொல்றாரு, பவுலே நீ பயப்படாத பால், நீ பயப்படாத, do not fear, for I am with you. நான் உன்னோட தான் இருக்கேன்ப்பா, உன் கூட தான் இருக்கேன்ப்பா, நீ பயப்படாம பேசுப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இந்த வசனம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் மெசேஜ் கொடுக்கும்போது எனக்கு வந்த வசனம். அந்த பயப்படாமல் பேசுங்கிற அந்த ஒரு வார்த்தை என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, என்னோட வாழ்க்கையில் ஒரு நிச்சயத்தை கொண்டு வந்தது. தேவன் உங்களோட வாழ்க்கையில் தரிசனத்தை கொடுப்பார். பவுலுக்கு ராத்திரி வந்து தரிசனத்தை கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் மேன்மையும் நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. கையை உயர்த்த நிச்சயத்தின் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இவ்வளவு நேரம் தரிசனங்களை பத்தி நான் உங்களுக்கு இவ்வளவு சொன்னேன். இதுதான் ஒரு பெரிய ஹிண்ட், உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹிண்ட். என்னன்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஒருவேளை ஆண்டவரே, இவ்வளோ நாள் என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, அந்த இவ்வளோ நாள் ஒருவேளை பாவத்தில் ஜீவித்து இருந்திருக்கலாம், என்னோட வாழ்க்கை இப்படி இருந்துச்சு. அவருடைய ரத்தத்தை கொண்டு உங்களையும் என்னையும் தேவன் மீட்டு கொண்டாரு. அவருடைய இந்த விலையேற பெற்ற ரத்தத்தை கொண்டு உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களும் தேவன் உருவ கழுவிட்டாருன்னு சொல்றவங்க, என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய ஆத்மாவையும் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய ஆத்மாவையும் தேவன் வெண்மையாக மாற்றுறாரு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை தேவன் பரிசுத்தமாய் மாத்திட்டாரு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில தரிசனம் கன்ஃபார்ம், ஆசீர்வாதம் கன்ஃபார்ம், ஐஸ்வர்யம் கன்ஃபார்ம், மேன்மை கன்ஃபார்ம், இது எல்லாமே நிச்சயம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நிச்சயத்தின் தேவன். குறித்த காலத்துல உங்களுக்கென்று ஒரு தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் பொய் சொல்லுகிற தரிசனம் இல்லை. அந்த தரிசனம் தாமதிச்சாலும் பரவாயில்ல, அதற்காக நான் காத்திருப்பேன்னு சொல்றவங்க காத்திருந்து பாருங்க. அந்த தரிசனம் ஒரு நாளும் உங்களை கீழே விட்டுறாது. ஏன்னா அது ஆண்டவருடைய தரிசனம். சொப்பனம் வேற, தரிசனம் வேற. தரிசனம் இஸ் ரெவலேஷன். தரிசனம் என்கிறது நிச்சயம், தரிசனம் என்கிறது வெளிப்பாடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கையை உயர்த்தி வெளிப்படுத்தின ஆண்டவருக்கு ஒரு அலையில சொல்லலாமா? நிச்சயமாக என்னோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகள் 23 சாலமோன் அரசன் சொல்றார். நிச்சயம் நிச்சயம். எப்படி பவுலுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் தரிசனமானாரோ, அந்த அதற்கு எல்லாருக்கும் பின்பு அகால பிறவியாக எனக்கும் அவர் தரிசனமானார் என்று பவுல் சொல்லுகிறாரு. பவுல் அந்த இடத்துல தன்னை தாழ்த்துறாரு. பாருங்களேன், என்ன தாழ்த்துறாரு? ஆண்டவரே, நான் பாவம் நிறைந்த மனுஷன், உமக்கு பிடிக்காத ஜீவியத்தை ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை நான் செய்திருக்கலாம். நம்மளதான் சொல்றேன், நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்திருக்கலாம், ஆண்டவர் கண்களுக்கு பாவமான காரியங்களை செய்திருக்கலாம். அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு விட்டு பவுல் தன்னை தாழ்த்தினது போல நீங்களும் தாழ்த்தி பாருங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் தரிசனத்தை கொடுத்து, நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கூட இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம ஒரு ராஜாவுடைய டாட்டர்ஸ் அண்ட் சன்ல, ராஜாவுடைய பிள்ளைகள் இல்லையா, அதனால ஆண்டவர் நமக்கு 2 பாடி கார்டை கூட கொடுத்துருக்காரு, 2 தூதர்களை தேவன் கொடுத்துருக்காரு இல்லையா. நம்ம நடக்கும்போது நம்ம கால் கூட கல்ல பதபடிக்கு தாங்கி 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 ஏந்தி சுமந்து தப்பு வைக்குவாங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் கால்கள் கூட கல்ல மேலே இடர பண்ணக்கூடாது. லைக் நத்திங். உங்களை தாங்குறதற்கு தேவன் 2 தூதர்களை கொடுத்துருக்காரு. பணியிட ஆவிகளை தேவன் 2 பேர் கொடுத்துருக்காரு. எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. எதற்கு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிற தரிசனத்தை, குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் குறித்து வச்சுட்டாரு ஒரு காலத்தை. உங்களை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை குறித்து வச்சுட்டாரு. இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு ஒரு காலத்தை குறித்து வச்சுட்டாரு. இந்த மேன்மை கொடுக்கணும்னு ஒரு காலத்தை குறித்து வைத்துட்டாரு. அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை, அது விரைவில் இருக்கிறது. அது நிச்சயத்தின் காலமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி அந்த நிச்சயத்தின் ஆண்டவர்கள் இல்லையா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பவுலுக்கு தரிசனமான ஆண்டவர், யோசேப்புடைய சகோதரர்களுக்கு தரிசனமான ஆண்டவர், ஆபிரகாமுக்கு தரிசனமான ஆண்டவர், ஈசாக்குக்கு, எல்லாருக்கும் தரிசனமான ஆண்டவர். ஆபிரகாமுக்கு நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அந்த தரிசனம் பொய்யல்ல. ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்க கூடாதபடிக்கு இருந்ததான். அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு சொல்றாரு தன்னோட சகோதரரை பார்த்து, தாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ ஆபிரகாமோட ஆசீர்வாதமே பூமி தாங்க முடியாம இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். ஈசாக்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கொடுக்கிற தேவன். அவருடைய பிள்ளைகளை அவர் உயர்த்தும்படியாக, உங்களை மேன்மையான ஒரு இடத்துல வைக்கும்படியாக குறித்த காலத்துல தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தலையில சொல்லுங்களேன். அவர் கொடுக்கிற தெய்வனால நமக்கு தான் ஒரு சந்தேகம் வரும். ஆண்டவர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? மோசேக்கு அந்த டவுட் இருந்ததுங்க. மோசே அடிமைத்தனத்தெல்லாம் எல்லாம் உடச்சி போட்டு இஸ்ரேல் தனங்களை கூப்பிட்டு போயிட்டார். போகும்போது பசியில் திட்டுறாங்க, மோசே தண்ணி இல்லாமல் எங்களை சாகடிக்கிறியே, ஏன் அப்படி பண்ணுற, சாப்பாடு குடி அப்படின்னு எல்லாம் மோசையை கரிச்சு குடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மோசே யோசிக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுறாரு, ஆண்டவரே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஆண்டவரே, இவங்களுக்கு நான் எப்படி ஆண்டவரே நான் இவங்க பசியை ஆத்துறது, எங்கள் கிட்டே இருக்க மிருக ஜீவனெல்லாம் அடித்து போட்டால் கூட இவங்களுக்கு பத்தாது ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு. அவருக்குள்ள ஒரு டவுட் இருக்குது, ஒரு வேளை ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவாரோ. ஆண்டவரை நம்பி இவங்களை 400 வருஷம் அடிமைத்தனத்துன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். அங்கே இருந்தால் கூட எகிப்தில் சாப்பாடாவது சாப்பிட்ருப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரமாக தூங்கியிருப்பாங்க. ஒரு வேளை கூப்பிட்டு வந்துட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார், மோசே என் கையை பாரு, என் கை என்ன குறுகி இருக்கிறதா. ஹல்லேலூயா.
அவர் குறுகி இருக்கிற தேவன் இல்ல, அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறார். அவர் பயத்தின் தேவன் இல்ல, அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பவுலே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கேன். ஏன்னா என்னுடைய ஆண்டவர் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிற ஆண்டவர் இல்ல, தன்னோட இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து சாத்தானின் தலையை வெட்டுகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவராய் இருக்கிறார். அவர் யூத கோத்திரத்தின் ராஜசிங்கம். அது மட்டும் இல்ல, அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி. he is a mighty in war. அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலியா இருக்கிறார். யாரு? என்னுடைய தரிசனத்தின் அப்பா யுத்தத்தில் பராக்கிரமசாலியா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் இவ்வளவு நாள் கொடுத்த அந்த தரிசனங்கள் வீணா போகல. இவ்வளவு நாள் கொடுத்த தரிசனங்கள் தாமதிச்சிருக்கோம், நான் காத்திருக்கேன். I will wait in patience. ஆனா என்னுடைய ஆண்டவர் அதை நிச்சயம் கொடுப்பாருன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தேவானுக்கு தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர், ஸ்தேவானுக்கு தரிசனமான ஆண்டவர், ஆபிரகாமுக்கு தரிசனமானவர், ஈசாக்கு யாக்கோபுக்கு தரிசனமான ஆண்டவர், மோசேயோட முகமுகமாய் பேசின ஆண்டவர், முற்செடியிலே தேவதூதனை நிற்க வைத்து தரிசனமான ஆண்டவர். அந்த தரிசனத்தின் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட சொல்றார், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தரிசனத்தை கொடுத்து நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி 3 நாள் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் இல்லை இருந்தா பயம் இல்லை. கரெக்டா? ஏன்னா பவுலுக்கு அதானே சொன்னார் ஆண்டவர், பவுல் நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நான் தரிசனம் ஆயிட்டேன், உன் கூட தான் இருக்கேன், நீ பயப்படாம நீ பேசு அப்படின்னு. அப்ப இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில பயம் இல்லை, தரிசனம் இருக்கிறது, வெளிப்பாடு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, தேவனை உயர்த்த சுத்தமா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. டக்குன்னு எந்திரிங்க பார்ப்போம். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? குறித்த காலத்துல தரிசனம் வரும்பா, தாமதித்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ண, அதற்காக காத்திரு. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் இன்றைக்கு உங்களுக்கு தேவன் தரிசனமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், துக்கங்கள், துயரங்கள், நாசங்கள், மோசங்கள், நிர்வாணங்கள் எல்லாவற்றையும் சுமர்ந்து தீர்த்து அந்த கல்வாரி சிலுவையில முடிச்சிட்டாரு. இப்போ பாவமே இல்லாத உங்களுக்கு பாவம் இல்லாத ஆண்டவர் 2ஆம் தரமாக உங்களுக்கு தரிசனமாற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. இவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க பேஷண்டா, அந்த கிருப பாப்பா எப்போ மெசேஜ் முடிக்கும் அப்படின்னு ஒரு சிலர் காத்திருந்திருப்பீங்க, ஒரு சிலர் சாப்பிட்டு போய் தூங்கலாம் அப்படின்னு காத்திருந்திருப்பீங்க. ஆனா காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தேவன் தரிசனத்தின் தேவனா இருக்கிறார். அந்த தரிசனத்தின் தேவன் இன்னைக்கு உங்களோட கூட பேசுறார். அவர் நிச்சயத்தின் தேவனா இருக்கிறார். அத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கையை உயர்த்தி நிச்சயத்தின் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. திருப்பி இந்த வசனத்தை வாசிக்கலாமே. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை, நம்ம எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியிடப்பட்டு தமக்காக இவ்வளவு நேரம் ஆசீர்வாதங்களுக்காக, தரிசனங்களுக்காக, மேன்மைக்காக காத்து கொண்டிருந்த ஏபி ஜனங்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமான. அப்ப இந்த தரிசனத்தின் நாட்கள் ஆண்டவர் உங்களோடு கூட தரிசனமாக போறார். எப்படி? பாவம் இல்லாமல், நோய் இல்லாமல், எந்த பலவீனமும் இல்லாமல். நான் பலவீனத்தை மாற்றி போட ஆண்டவரால கூடுங்க. அவருடைய பலன் உங்களுடைய பலவீனத்தில் பூர்ணமாய் விளங்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறார். அவர் பாவமில்லாத தெய்வமாய் இருக்கிறார். எத்தனை பேர் அவர் பாவத்தை பாராத சுத்த கணர். அந்த பாவமில்லாத ஆண்டவர் இன்றைக்கு ஏபி சபை மக்களோட காத்து கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, ஐஸ்வர்யம் வேண்டும் ஆண்டவரே என்று காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவன் இன்றைக்கு தரிசனம் ஆறா சொல்லுங்க. கையை உயர்த்தி 3 நாளிலேயே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு தேவன் குறித்த காலத்துல வைத்திருந்த தரிசனம் வந்து உங்க வீட்டுக்கு கதவை தட்டும். நிச்சயம் உங்க வீட்டுக்கு கதவை தட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு கதவை தட்டும். ஆண்டவரே எனக்கு இந்த தேவைகள்லாம் இருக்கு ஆண்டவரே, நான் இந்த மாதிரி இது
ஒரு பிரச்சனையில் இருக்கேன், இல்லை நான் ஏதோ ஒரு இதுக்காக வந்து ஒரு ப்ரொசீஜரில் இருக்கேன், இதில் இருக்கேன், அதில் இருக்கேன், உங்களுடைய தேவைகளையும் தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் நிறைவேற்றுகிற தேவன், நிச்சயத்தின் தேவன், வெளிப்படுத்துகிற தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், தரிசனத்தின் தேவன். நம்ம யாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, மகிமை மிரக்கமுள்ள தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தரிசனத்தின் தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி தரிசனமான தேவன், மோசேவுக்கு முற்செல்லிய தரிசனமான தேவன், ஸ்தேவானுக்கு தரிசனமான தேவன், யாக்கோபின் சகோதரர்களுக்கு தரிசனமான தேவன், பவுலுக்கு தரிசனமான தேவன், கேபாவுக்கு தரிசனமான தேவன், மகதலேனா மரியாளுக்கு தரிசனமான தேவன், எல்லோரும் 12 அப்போஸ்தலர்களுக்கும் 12 சீஷர்களுக்கும் தரிசனமான தேவன், 500 பேர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு தரிசனமான தேவன். இன்றைக்கு எங்களோடு கூட நீ பேசின வசனத்துக்காக உங்க கொடான கூட நன்றியை செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த தரிசனத்தின் 40 நாள் தேவனே உங்களுடைய கருத்துக்குள்ளாக வந்திருக்கிற ஆத்மாக்களை ஒப்பு கொடுக்கிறோம். காத்து கொண்டு அற்புதத்துக்காக, அடையாளங்களுக்காக, ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிற எந்த ஏபி சபை பசங்களை, ஏபி சபை பிள்ளைகளும், தாய்மாரியும், தகப்பன்மாரியும், சகோதரியும் எல்லாரும் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க காத்து கொண்டிருந்த ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் வர தேவன் கிருபை செய்வீராக. நீர் தரிசனத்தின் தேவனாய் இருக்கிறீங்க. குறித்த காலத்தில் இந்த மக்களுக்காக நீங்க குறித்து வைத்திருந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்றுவீராக. நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை, அது பொய் சொல்லாது என்று நீங்க சொல்லியிருக்கீங்க சுவாமி. அந்த பொய் சொல்லாத ஆசீர்வாதம் எங்களோட வாழ்க்கையில் கிரீடமாய் வந்து இறங்கட்டும் சுவாமி. ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மேன்மை, சுகம், பலன், ஆரோக்கியத்தில் நிரப்புங்க. வந்த ஆத்மாக்கள் ஆசீர்வாதத்துக்கு கிருபை செய்யுங்க. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் வரும்போது தேவன் எனக்கு தரிசனமாக இருந்தார், அவர் என்னை நிச்சயமாக ஆசீர்வதித்தார் என்று சாட்சிகள், உயிருள்ள சாட்சிகளை தேவன் ஏற்படுத்துவீராக. சத்ருவின் தலைகள் நசுக்குகிறோம். ஜெயத்தின் தேவன், தரிசனத்தின் தேவன் எங்களோடு கூட இருங்க. மீதியான இருக்க எல்லாவற்றையும் உன் கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.